வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12ஆம் வகுப்பு வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளில் எடுத்துக்காட்டு 7.9 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 7.8 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 7.9 கொணரிப்பட்டையிலிருந்து நிமிடத்திற்கு 30 கனமீட்டர் வீதத்தில் கொட்டப்படும் உப்பு வட்ட வடிவ அடிமானம் கொண்ட கூம்பு வடிவ பெறுகிறது. மேலும் கூம்பின் உயரமும் அடிமானத்தின் விட்டமும் சமமாக உள்ளது. 10 மீட்டர் உயரம் எனும்போது கூம்பின் உயரம் எவ்வேகத்தில் அதிகரிக்கும்? கொஸ்டினை பாருங்கள். ஒரு கொணரிப்பட்டையில் உப்பு எப்படி கொட்டுதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், ஒரு கொணரிப்பட்டையில் உப்பு கூம்பு வடிவில் கொட்டுதுன்ட்ருக்காங்க. அது அடிப்பக்கம் ஆரம் வட்ட வடிவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வட்ட வடிவமாகவும் கூம்பாகவும் இருக்குது. இதோட உயரமும் அடிப்பக்கமும் சமமாக இருக்குதுன்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இதோட உயரம் கூம்போட உயரம் சமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் கூம்போட கன அளவு கொடுத்துறதுனால கூம்போட கன அளவு ஃபார்முலா எடுத்துக்கிறோம். கூம்போட ஃபார்முலா V = 1/3/r² H. இதுதான் கூம்போட ஃபார்முலா. இதை நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா dV/dtன்னு இதை மாற்றணும். நமக்கு ரெண்டுமே சமமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கூம்பு இருந்துச்சுன்னா, நான் கூம்பு வரைகிறேன் பாருங்க. ரெண்டும் சமமாக உள்ளதுனால H = 2R. இது எப்படி வந்துச்சுன்னா, இது உப்பு கொட்டுது, இது H, இது R, இது R. அப்போ இந்த வட்டமும் இது ரெண்டும் Hக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 2R = H. இதுதான் சமமாக உள்ளதுன்னு, உயரமும் விட்டமும் சமமாக இருக்குன்னு கொஸ்டினில் சொல்லனால நம்ம H = 2Rன்னு எழுதியிருக்கோம். இந்த H = 2R வச்சுக்கிட்டு நம்ம R கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். R = H/2. இதுதான் ஆரோட வேல்யூ. ஆரோட வேல்யூ இதில் சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதுதான். 1/3/r இது ஆருக்கு பதிலாக H/2 H. ஓகேவா? இது ஸ்கொயர் பண்ணோம்னா 1/3. இது அப்படியே 1/3 அப்படியே இருக்கும். பை அப்படியே இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா H² × H / 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. ஓகேவா? இது 1/12. இந்த 4 3 பெருக்க வேண்டியதான். H³ பை. ஓகேவா? இதுதான் V. இதை நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணணும். dV/dtன்னு நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணணும். இங்கே எத்தனை நிமிடம் கொடுத்துருக்காங்கன்னா, அதை dV/dtன்னு வச்சுக்கிட்டு = 30ன்னு கொடுத்துக்கணும். 30ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதி வைத்தோம் எத்தனை நிமிடங்கிறத. ஓகேவா? 30 மீட்டர் நிமிடம். ஒரு நிமிடத்துக்கு 30 மீட்டர் உயரமாகுது. ஓகேவா? இப்போ V கொடுத்துருக்கோம். V கண்டுபிடிச்சது dV/dt = 1/2 அப்படியே இருக்கும். 1/12 அப்படியே இருக்கும். பை இன்ட்டு இந்த H டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது என்ன ஆகும்னா 3 × H². ஓகே, அந்த 3 இந்த 12 கேன்சல் ஆயிரும். 4 3 12. 1 3 3 4 12. 1/4/H². நம்ம H பொறுத்து தான் நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணோம், Tயை பொறுத்து இல்லை. ஓகேவா? அப்போ dH/dt அப்படின்னு வரும். dH/dt. இங்கேயும் dH/dtன்னு வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, dH/dtயை அப்படியே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வர போகிறோம். ஓகே, இதை அப்படியே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு போக போகிறோம். ஓகேவா? இந்த H/² இங்கிட்டு வரும்போதே டிவைடில் வந்துடும். இந்த 1/4 தலைகீழில் வந்துடும். அப்போ dH/dt = 4. இது தலைகீழில் வரும்போதே 4. dV/dt
இன்ட்டு இந்த ஹச் பை ஸ்கொயர் வந்து 1/h² வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து மாற்றி எழுதியிருக்கோம். இதில் வந்து dv/dt வேல்யூ எவ்வளோதுன்னா dv/dt = 30. அதை இதில் சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதான். ஹச்சோட வேல்யூ வந்து இதில் வந்து 10 மீட்டர். ஓகேவா? அதையும் இதில் சப்ஜெக்ட் பண்ணணும். ஹச் 4 × 30. ஹச்சோட வேல்யூ வந்து 30ன்னு சொல்லியிருக்கோமா, 10 மீட்டர், சாரி 10 மீட்டர். அது 10 போட்டுருவோம். 1/π × 10². இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். 4 × 30. 1/, இந்த 10 ஸ்கொயர் பண்ணோம்னா 100. இந்த 100ல் வந்து இந்த 0வும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 4யும் 3யும் பெருக்கணும்னா 12. 12/10ன்னு வரும். 12/10πன்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 6 × 12 I2 10 = 6/5 மீட்டர்/நிமிடம். உப்பு சேமிக்கும் கிடங்கில் வந்து 6/5 மீட்டர்/நிமிடத்தில் வந்து அந்த வேகத்தில் வந்து உப்பு கொட்டுறாங்க. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.